அன்பான மக்களே, இது வைரப்பாறை யூடியூப் சேனல் பார்ட் 16 பாகம் 16. இப்போது நான் என்ன ஒரு பதிவு போட போகிறேன்னா, ஒரு ஊரில் 4 திருடங்க இருந்தாங்க. அதாவது 4 திருடங்கன்னா அவங்கள மாதிரி திருடுறதுக்கு ஆளே இல்லை. அந்த மாதிரி ஒரு கம்பீரமான ஒரு திறமையான திருடங்க இருந்தாங்களாம். திருடங்க திறமையானவங்க சொல்கிறதுனால நான் திருடவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன்னு நினச்சிக்காதீங்க. இப்போ இருக்கிற உலகம் எல்லாமே திருட்டு பையன்கிட்ட தான் இருக்குது. இப்போது நாம்பளும் பார்த்திங்கன்னா ஒரு திருடனுக்கு கீழே தான் நம்ம நடக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாகிருக்கு. என்னடா இப்படி சொல்கிறியே அப்படி நீங்கள் எல்லாம் யோசிக்கிறதுக்கு யோசிக்கிற ஆளுங்களாக இருந்தால் நீங்களாம் ஒரு புத்திசாலியான ஆளுங்க, ரொம்ப நல்ல திறமையான ஆளுங்கன்றதுனால நான் இப்போ ஒரு கதையை சொல்கிறேன், கேட்டுங்க. ஒரு 4 திறமைசாலியான திருடங்க. அவங்கள யாராலையும் கண்டே பிடிக்க முடியாது. அவங்க திருடினாங்கன்னா இன்னமும் சொல்லுவாங்களே, தடமும் தெரியாது வழியும் தெரியாதுன்னு ஒரு சொல்லுவாங்க, பழமொழி சொல்லுவாங்க. அந்த மாதிரி அவங்க திருடினாங்கன்னா அவங்களோட அடையாளத்தை எதுவுமே விட்டுட்டு போகாது. அந்தளவுக்கு ஒரு திறமையான திருடுங்க இருந்தாங்க. ஆனால் அந்த திருடர்களுக்கே மேலான அதாவது திருடன் அப்படின்னு சொல்கிறது எதுக்கு சொல்கிறேன்னா, அவங்களுக்கு படிப்பறிவு இல்லை, ஒரு வேலை வாய்ப்பு இல்லை, வேலை செய்கிற அளவுக்கு அவங்களுக்கு அந்த காலத்தில் சொல்கிறாங்க, இப்போ விட்ருங்க. அப்போ என்னென்னா ஒரு வேலை வாய்ப்பு இல்லை, ஒரு இது இல்லை. அவங்களோட தொழில் பார்த்திங்கன்னா போய் பிக் பாக்கெட் அடிக்கிறது, வீட்டில் பூட்டை உடச்சி திருடுறது, இந்த மாதிரிலாம் ஒரு இதுவாக இருந்து அவங்க ஒரு மிகப்பெரிய திருடனாக இருந்தாங்க. இப்போ அந்த திருடனுக்கு திருடன் ஒருத்தன் இருக்கான். அவன் யாருன்னா கார்ப்பரேட் முதலாளிங்கன்னு வாங்க பார்த்தீங்களா. முதலாளிங்கன்றதோட முதலிங்கன்னு சொல்கிறது தான் அவங்கள சாத்தியமாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா முதலாளிங்க கூட ஓரளவுக்கு சம்பளமோ ஒரு போனஸோ ஒரு அட்வான்ஸோ ஏதோ கொடுத்து உங்கள் அர்ஜென்ட்டுக்கு ஒரு மருத்துவ செலவுக்கு இது கேட்டிங்கன்னா கூட ஏதோ பண்ணுவாங்க. ஆனால் இவங்களாம் முதலிங்கன்ற மாதிரி தான் இந்த கார்ப்பரேட் கம்பெனிக்காரனுங்களாம். ஏன்னா எதுக்கு சொல்கிறேன்னா, அந்த திருடனையே மிஞ்சினவனுங்க இவனுங்க. இதுக்கான விளக்கம் உங்களால் யாராவது ஒரு ஆள் கமெண்ட் பண்ணி கார்ப்பரேட் கம்பெனி வச்சுருக்கிறவங்க எல்லாமே நல்லவங்கன்னு மட்டும் ஒரு ஒரு இது கொடுங்க, சர்டிஃபிகேட் கொடுங்க. கெட்டவங்கன்றதுக்கு ஒரு கமெண்ட் போடுங்க, நல்லவங்கன்றதுக்கு ஒரு கமெண்ட் போடுங்க. எதுக்குன்னா, நான் பார்த்த இதுலேயே பார்த்திங்கன்னா, ஒரு மனுஷன் பா இந்த வீட்டில் ஒரு தரை போடணும், ஒரு கொளுத்துக்காரை கூப்பிட்றாருன்னு வச்சுக்கலாம், தரை போடணும்பா, எவ்வளோ ஆகும்பா அப்படின்னு ஒரு கொளுத்துக்காரை அந்த வேலை செய்கிறவங்களை கூப்பிட்டா, அவங்க இப்போ நிறைய பேர் ஹிந்திக்காரங்களாம் வந்துட்டாங்கன்னு வச்சுங்க, அவங்க கம்மியாக கூட பண்ணுவாங்க. ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஒரு தமிழ் கொளுத்துக்காரங்களை கூப்பிட்டு இந்தமாரி தரை போடணுன்னா, ஒரு மூட்டை சிமெண்ட் ஆகும், ஒரு மூட்டை ஒரு பாண்டு ஜல்லி ஆகும், மண் ஒரு மூட்டை போடணும், அதுக்கப்புறம் தண்ணி இதெல்லாம் போட்டு செங்கல் கல் எல்லாம் போட்டால் ஒரு தரை போடலாம். எனக்கு கூலி அவன் அந்த காலத்துக்கு கூலி பார்த்திங்கன்னா ஒரு 80 ரூபா 70 ரூபா 50 ரூபா இருக்கும்னு வச்சுங்களேன். 10 ரூபாய்க்கு கூட செஞ்சுருக்காங்க, அது அந்த காலத்தில் வச்சுங்க. இப்போ நார்மலாக 1000 ரூபா கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. இதே ஒரு கார்ப்பரேட் கம்பெனிக்காரங்கிட்ட போய்ட்டு இதே ஆளுங்கிட்ட
இதே தரையை போடுறதுக்கு அவங்கக்கிட்ட வந்து ஒரு ஆப் வச்சுருப்பாங்க. என்ன ஆப்புன்னா, இந்த ஓலா, ஊபர், அர்பன், டர்பன் அ ஏதோ ஒரு இந்த ஆப்லாம் வச்சுருப்பாங்க க்ளீன் பண்ணுறதுக்கு. அதுக்கு பார்த்தீங்கன்னா, நம்மளோட படித்த முட்டாளுங்கள தான் வந்து அந்த இடத்துல வேலை வாய்ப்புன்னு ஒரு வாய்ப்பை உருவாக்கி வேலை குடுக்குறாங்களாம் படித்த முட்டாளுங்களுக்கு. நம்ம படித்து டிகிரி வாங்கி கவர்மெண்ட்டுக்கிட்டேயோ இதுக்கிட்டேயோ ஒரு அப்ளிகேஷன் போட்டு ஒரு வேலை கிடைக்குன்னு நம்ம பார்த்தோன்னா, கவர்மெண்ட்டு வேலை கொடுக்காது. ஏன்னா இப்போ கவர்மெண்ட்டு பார்த்தீங்கன்னா, கார்ப்பரேட்டு நிறுவனம் என்ன சொல்லுது, அந்த அதானி, அம்பானி சொல்லுவாங்கள்ல, பெரிய பெரிய டாட்டா, பிர்லா, ரிலையன்ஸ் அவங்கெல்லாம் வந்து எப்படி ஒரு பெரிய முதலாளி. ஆனால் அவங்கெல்லாம் வந்து ஒரு காலத்தில் எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க. பிஜி பன்னீர்தாஸ் சொல்கிறேன், அவர் கார்ப்பரேட் கம்பெனிலாம் அவங்களும் ஒரு இந்த தமிழ்நாட்டில் ஒரு பேர் சொல்கிற ஒரு தான். நான் தெரிஞ்சில்ல, எனக்கு கேள்விப்பட்டு அவர்லாம் வந்து தலையில் வந்து இந்த அலுமினிய பாத்திரம்லாம் சுமந்துன்னு வந்து வியாபாரம் பண்ணுவாராம். அது வியாபாரம் பண்ணும்போது அவருக்கு ஒரு நுணுக்கம் என்னன்னா, இவங்களுக்கெல்லாம் உடனே காசு கேட்டால் கிடைக்காது. அதனால் தவணை முறையில் ஒரு பாத்திரம் 10 ரூபான்னா, அம்மா 10 ரூபா ஒரு பாத்திரம் வருது, நீங்கள் இப்போ ₹1 அட்வான்ஸ் கட்டிடுங்க, அதுக்கப்புறம் ₹1 ஒரு 10 நாளைக்கு கட்டுங்க. அதாவது பாத்திரத்தை அப்பயே நீங்கள் காசு கொடுத்து வாங்கினீங்கன்னா ₹10 தான். அட்வான்ஸ் ஒரு ₹10 வாங்கிட்டு அந்த 10 நாளைக்கு ஒரு ₹10 ₹10 அவர் லாபம் வச்சு விற்கிறார். அப்போது இவர் வந்து ஒரே நாளில் ஒரு 10 பாத்திரம் விற்றாருன்னா அவருக்கு வந்து ₹100 தான் கிடைக்குதுன்னு வச்சுங்களேன். ₹10 ஒரு 10 பாத்திரம் விற்றாருன்னா 10 பாத்திரம் ₹100 கிடைக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ 10 பாத்திரத்தை வந்து 10 நாளைக்கு இது பண்ணும்போது அவருக்கு வந்து ₹110 ஒரு இதுக்கு வந்து ₹1 லாபம். அதாவது நான் என்ன சொல்கிறேன்னா, அவர் ₹10 ஒரு பாத்திரம் விற்றாலும் அதுலேயே ஒரு ₹3 இல்லை ₹4 லாபம் வச்சு தான் விற்கிறாரு. ஆனால் அதுக்கப்புறம் அவருக்கு ஒரு 10 நாள் உங்களுக்கு டிவி கட்டுற மாதிரி சொல்கிறாரு பார்த்தீங்களா, அது வந்து அவரோட எக்ஸ்ட்ரா போனஸ் மாதிரி. அப்போ வந்து ஒரு 10 நாள் வரை வெயிட் பண்ணிட்டு அது ஒரு வட்டிக்கு விட்டு ₹10 ₹1 வட்டி, ₹100 ₹10 வட்டி, புரியுதுங்களா? அந்த மாதிரி தான் வந்து கார்ப்பரேட் கம்பெனிக்காரங்களாம் வந்து இப்போ இருக்கிற இளைஞர்களை எல்லாரையும் ஏமாற்றிக்கின்னு ஒரு வழி பண்ணிக்கின்னு இருக்காங்க. ஆனால் இதுக்கு வந்து என்னென்னா, நான் வந்து ஒரு வேறு எதாவது சொல்லணும்னு வச்சிங்களேன், அது வந்து வேறு மாதிரி போய்ட்டு வேறு டாபிக் ஆட நீ இதுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவேண்ணா. பெரும்பாலும் ஒரு ஐடி கம்பெனியில் வேலை செய்கிறவங்களாம், நீங்களாம் உண்மையாக சொல்லுங்கள், உங்கள் மனசை தொட்டு சொல்லுங்கள். நீங்களாம் வந்து சந்தோஷமாக போய்ட்டு ஒரு இடத்துல வேலை செய்கிறீங்கன்னு மட்டும் சொல்லுங்கள். உங்களுக்கான வேலைக்கான திறமைக்கான காசு உங்களுக்கு கிடைக்குதா, அதை மட்டும் எந்த முதலாளியும் சரி எந்த தொழிலாளிக்கும் சொல்ல மாட்டான். நீங்கள் பண்ணுறத பார்த்தா அடப்போடா, இது ஒரு 8 மணி நேரம் வேலை செய்கிறோம். ஆனால் இப்போ பாருங்கள் 10 12 மணி நேரம் கொண்டு வராங்க. எதுக்கு சொல்கிறோமா, 8 மணி நேரம் உங்களோட ரத்தத்தை உரியுது பார்த்தாம இன்னும் 4 மணி நேரம் எக்ஸ்ட்ரா போனஸ். இப்போ சொன்ன பார்த்தீங்க, ஒரு ₹10 அப்பயே விற்றா ₹10 கிடைக்கும். ஒரு 10 நாள் பொறுத்து நீங்கள் காசு வாங்கினா ₹1 லாபம்னு. அந்த மாதிரி உங்களை விட்டு பிடிச்சி இந்த கார்ப்பரேட் கம்பெனிக்காரனுங்க ஒரு வழி பண்ணுறானுங்க. இந்த கவர்மெண்ட் வந்து என்ன சொல்லணும், இளைஞருக்கெல்லாம் வேலை வாய்ப்பு கிடைக்குது. இளைஞர்களாம் ஏண்டா உங்கள் புள்ளியை வந்து இதே மாதிரி போய்ட்டு இந்த இப்போ இருக்கிற மோடியும் சரி, எடப்பாடியும் சரி, ஸ்டாலினும் சரி, யார் முதலமைச்சராக யார் பிரதமராக ராகுல் காந்தியும் சரி, உங்களோட குடும்பத்தை இந்த மாதிரி ஒரு இதில் போய் மாட்டி விட்டு 8 மணி நேரம் வேலையை 10 மணி நேரம் வேலை செய்வீங்களா?
அது அப்போ வந்தா தான் உனக்கு அந்த சம்பளம் வரும்ன்ற ஒரு தீர்மானத்தை நிறைவேத்துவீங்களா? கண்டிப்பா நிறைவேத்த மாட்டீங்க. ஏன்னா, இது உங்க குடும்பம். இப்போ ஓட்டு போட்டவங்க எல்லாமே என்னான்னா, எவன் எப்படி செத்தான்னா, எனக்கு தேவை வரி, வட்டி, கிஸ்தி. அதான் சொல்லுவாங்க, "வயலுக்கு வந்தாயா, ஏற்றம் இறைத்தாயா, களப்பலி ஆட்டு கண்களுக்கு கஞ்சி வளையம் சுமந்தாயா, மானம் கெட்டவனே, எதற்கு கேட்கிறாய் வட்டி, எதற்கு கேட்கிற கிஸ்தி." அப்படின்ற மாரி இந்த வீரபாண்டிய கட்டபொம்மன் மாரி, இப்போ நம்ம வந்து ஒரு வெள்ளையனுங்க வந்து வெளிநாட்டிலேருந்து அ தொழில் தொடங்கி ஒரு வர்த்தகம் பண்ணுறதுக்காக வந்து நம்மள அடிமையாக்குனாங்க. அப்போ இப்போ வந்து நம்ப நம்ம நாட்டுக்காரங்களே வந்து நம்மள அடிமையாக்குறாங்க. இது வந்து எங்கே போய் முடியுமோ, எங்கே போய் விடியுமோ தெரியல. இப்போ இருக்கிற விலைவாசிக்கு ஒவ்வொரு மனுஷனும் வாங்குற சம்பளத்தில் உங்களோட குடும்பத்தை நீங்கள் நடத்த முடியுமா? நடத்த முடியுதா? நல்லா யோசித்து பாருங்கள். ஒவ்வொரு இதுக்கும் 18% 20 நான் வந்து எந்த கவர்மெண்ட்டும் குறை சொல்கிறதுக்காக சொல்லல. 18% 20% 38% ஜிஎஸ்டி போடுறீங்க. அதே மாதிரி 18% 20% 30% சம்பளத்தை ஏற்றுங்க. நீங்கள் தாராளமாக வாங்க. நீங்கள் வாங்குகிற சம்பளம் இப்போ ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ரூ. 5000 வாங்குறீங்கன்னா, ஒரு 10 வருஷம் கழிச்சு ஒரு ரூ. 7000 வாங்குறீங்கன்னா, அந்த ரூ. 7000க்கு 18% போட்டிங்கன்னா, அது எப்படி முடியும்? நீங்கள் 18% ஏற்றிட்டு, இல்லை 38% ஏற்றிட்டு, அதுக்கப்புறம் நீ கார்ப்பரேட் கம்பெனிக்காரன் என்ன சம்பளம் கொடுக்குறானுமோ அந்த சம்பளம் வாங்கிக்கோ. நீங்கள் 18% கொடு, 12% கொடு, 15% கொடு, 20% கொடு. இதெல்லாம் வந்து எந்த மாதிரியான ஒரு சிந்திக்க முடியாத ஒரு நம்ம இருக்கிறோம் பாருங்க. அவங்க வந்து நம்மள எப்படி தலையில மொளகா அரைக்கிறாங்கன்னு பாருங்க. அதனால் இந்த வைரப்பார் யூடியூப் சேனலுக்கு இந்த மாதிரி நல்ல நல்ல கருத்துக்கள்லாம் வரும். கார்ப்பரேட் கம்பெனிக்காரங்களாம் நம்பாதீங்க. ஐடி கம்பெனியில் வேலை செய்கிறவங்களாம் எவ்வளோ பேர் வந்து டிப்ரெஷன் வாங்கலாம், அதாவது டென்ஷனில் வேலை செய்கிறாங்க இவ்வளோ இது. ஆனால் அந்த டென்ஷனுக்கும் உங்களுக்கு வந்து இவ்வளோ டார்கெட்டு, இதை முடிச்சுட்டா ஒரு பாயிண்ட்டு, பச்சை கலரு, ரெட் கலர்னால் அவ்வளோதான். அது இது ஆரஞ்சு கலரு, ப்ளூ கலரு, இவர் பச்சை கலர்னால் பெரிய பீக்கான ஒரு 10 பேர் வச்சு வேலை வாங்கிட்டு ரொம்ப பாயிண்டில் ஜாஸ்தியாக ஆகிட்டாருன்ற மாதிரி ஒரு ஒரு மாய தோற்றத்தை உண்டாக்குறாங்க. நான் சொல்கிறேன், மனுஷனை வந்து மனுஷனாக நினைங்க, மனுஷனாக மதிங்க. இங்கே வந்து ரோபோட் கிடையாது யாரும். இப்போ ஒரு இடத்துல ஒரு டெலிவரி எடுத்துகிட்டு போய் ஒரு இது கொடுக்குறாங்கன்னா, அவங்க வந்து ஒரு கார்ப்பரேட் கம்பெனிக்காரனா ஏதாவது இப்போ சொல்கிறேன், இந்த ஓலா, ஊபர், ரபிடோ, அந்த டெலிவரி பசங்க, இந்த அமேசான், ஃப்ளிப்கார்டு, ஸ்விக்கி, டொமேட்டோ, இந்த மாதிரி ஓட்டுறானுங்க. பசங்க ஓட்டும்போது சத்தியமாங்க, நான் ஆட்டோ தான் ஓட்டுறேன். இவனுங்க உயிரை கையில் பிடிச்சின்னு, இவனுங்க உயிரை பற்றி கவலைப்படுறாங்க. அடுத்தவன் போய் ஊழ்ந்து செத்தா கூட கவலைப்படாதுன்னு அந்த அளவுக்கு ஸ்பீடு போகிறானுங்க. எதுக்கு டார்கெட் கொடுத்து அந்த டார்கெட்டு முடிச்சா ரூ. 30 ரூ. 40 எக்ஸ்ட்ரா கிடைக்குமா? ரூ. 30 40க்கு உங்கள் உயிரை பணைய வச்சு போகிறீங்களாடா நாய்ங்களா, தம்பிங்களா. இந்த இதுக்கு ஓட்டுறேன், உங்களோட குடும்ப கஷ்டத்தை தான் ஓட்டுறீங்க நாய்ங்களான்னு நான் சொன்னதுக்கு வந்து இந்த கார்ப்பரேட் கம்பெனி நாய்ங்களை தான் சொல்கிறேன். அவனுங்க வந்து உங்களை ஆட்டி படைக்கிறானுங்க பேய் மாதிரி. நீங்கள் எதுக்கு அந்த மாதிரி போய் ஒன்று. ஆனால் ஒன்று மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுங்க, ஒவ்வொரு கார்ப்பரேட் கம்பெனிக்காரனும் ஒவ்வொரு இதுவும் ஒரு ஒரு முதலீடு பண்ணி இவனுக்கு இந்த டார்கெட் கொடுத்து இவனுக்கு எதனா ஒன்று ஆயிடுச்சுன்னா 50 கோடி இல்லை 100 கோடி இவனுக்கு இழப்பீடு கொடுக்கணும்னு சொல்லி ஒரு சட்டம் கொண்டு வந்தானே எவனும் இந்த மாதிரி டார்கெட் கொடுக்க மாட்டாங்க. இவ்வளோ இதுவில் போய்ட்டு அவன் கையை காலை உடச்சின்னு எத்தனையோ பிறப்பான். ஜொமேட்டோவில், ஸ்விக்கியில், அமேசானில், ஃப்ளிப்கார்ட்டில், இந்த இந்த டெலிவரி பண்ணுற பசங்க இந்த மாதிரி போய்ட்டு எவ்வளோ பேர் இதான் இந்த ஓலா, ஊபரில் பைக் டாக்ஸி ஓட்டுறாங்களே அவங்களாம் பாருங்கள். அவங்களுக்கும் இதுமாரி தான் போய் சில பேரெல்லாம் கொன்னுன்னா அவங்களும் கொலை பண்ணல, ஒரு விபத்து நடந்து நிறைய பேர் இதுமாரிலாம் இறந்துங்க. இவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு விபத்து நடந்தால் இவனுங்கெல்லாம் 1 கோடி
இல்லை 10 கோடி இல்லை 100 கோடி கொடுங்கன்னு போடுங்க. இவனுங்கெல்லாம் எந்த டார்கெட் வைக்க மாட்டான். 8 மணி நேரத்தில் இத்தனி டெலிவரி, நீ எப்படி அவங்களுக்கே தெரியும். இத்தனி டெலிவரி பண்ணுப்பா, 10 டெலிவரினா 10 டெலிவரி பண்ணுறதுல இப்போ 20 டெலிவரி பண்ணுப்பா, அப்போ தான் ரூ. 100 எக்ஸ்ட்ரா கிடைக்கும். அவன் என்ன பண்ணுவான்? 100 அந்த பல மடங்கான அந்த உழைப்பை வந்து, அதாவது உழைப்புன்றத அவனோட மூளையை வந்து வேறு எதுவுமே சிந்திக்க விடாமல் உங்களை உங்கள் கம்பெனி உங்களோட இதை பற்றி மாதிரியே சிந்திக்கிற மாதிரியே செயல்பட்டு அவங்கள வந்து ஒரு அடிமையாகிறீங்க. இந்த கார்ப்பரேட் நிறுவனங்களை நீங்கள் ஒரு காலத்தில் இந்த அம்பானிலாம் வந்து பெட்ரோல் பங்க்கில் பெட்ரோல் அடித்து தான் முன்னேறினாருனவங்க. இந்த விஜி பன்னீர்தாஸ் அவர்லாம் வந்து இது பண்ணி இந்த அதானி அவங்கெல்லாம் எப்படி இந்த குஜராத்தில் எப்படி இருந்தாங்க, அதுக்கப்புறம் எப்படி வந்தாங்க, இதெல்லாம் நீங்களாம் பாருங்கள். ஏன்னா ஒரு கார்ப்பரேட்டு நிறுவனம் வந்து நடத்துங்க, உங்களை நடத்த வேணும்னு சொல்ல, டார்கெட் கொடுத்து அவங்களோட உயிரில் விளையாடாதீங்க. தயவுசெய்து சொல்கிறேன். இந்த ஐடி கம்பெனியில் வேலை செய்கிற நண்பர்கள், தோழர்கள், தோழிகள், தாய்மார்கள் எல்லாருக்குமே உங்களோட டைமிங்கை கரெக்டாக கீப்பப் பண்ணுங்கள். அதெல்லாம் கரெக்டு. இப்போ நேராக போய் ஃபிங்கர் பிரிண்ட் வைக்கிறீங்களா, இந்த டைமிங் வந்து இங்கே உங்களுக்கு 9 மணி டியூட்டினா ஒரு 10 நிமிஷம் லேட்டாக வந்துட்டிங்கன்னா 6 மணிக்கு டியூட்டி பண்ணால் 10 நிமிஷம் எக்ஸ்ட்ரா வச்சுட்டு போகிறது இது நியாயம். ஆனால் அதுக்கு மீறி நீ வந்து 12 மணிக்கு நீ 9 மணிக்கு வந்துட்ட, நைட்டு 9 மணிக்கு தான் போனோன்னா அது வந்து எக்ஸ்ட்ரா இது மாதிரி உங்களை ஏமாற்று வேலை தான் நடக்குது. அதனால் இந்த கார்ப்பரேட் கம்பெனிக்காரெலாம் நம்பி நீ ஏமாந்துக்கின்னு உங்களோட பொண்ணான வாழ்க்கையை சிதைச்சிடாதீங்க. அதனால் வந்து இந்த இது சொன்னோம் பார்த்தீங்களா, 4 திருடங்களா, அந்த கதைக்கு தான் இந்த கார்ப்பரேட்டு நிறுவனமாக அதை வந்து ஒரு புதிராக போடலான்னு நினச்சேன். சரி வேணாம், நான் வந்து புதிரை ஓப்பனாகவே பண்ணிடுறேன். அதாவது இந்த கார்ப்பரேட் நிறுவனம் வந்து இந்த 4 திருடனோட 4000 திருடர்களுக்கு அறிவு இவங்களுக்கு இருக்குதுன்ற மாதிரி ஒரு இதுவுங்க. ஒரு என்ன சொல்லுவாங்க, ஒரு கான்செப்ட்டு சொல்லலாம். கான்செப்டுனா அது ஒரு இது. அவங்களுக்கு 4000 பேரோட திருடனோட மூளை அவங்களுக்கு இருக்குது. எதுக்குன்னா, உன்னை எந்த நேரத்தில் எந்த இடத்துல தட்டினா நீ எந்த இடத்துல உழுவ, எந்த இடத்துல ஏந்து பண்ணுறது அவங்க கரெக்டாக அவங்கள கணிச்சு வச்சுருக்குறாங்க. அனுபவசாலி சொல்கிறேன். நான் அனுபவசாலி சொல்கிறேன்னா ஒவ்வொன்றிலையும் நான் அனுபவப்படுறதுனால தான் உங்களுக்கு எல்லாருக்குமே சொல்கிறேன். அதனால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து உங்களோட செலவுகளை கம்மி பண்ணுங்கள். உங்களோட ஆனால் சுறுசுறுப்பாக இருங்க. அவன் வந்து சுறுசுறுப்பாக இருக்கிறான்னா உங்கள் சுறுசுறுப்பை அவன் தான் யூஸ் பண்ணிக்கிறான். ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா, உங்கள் சுறுசுறுப்பை உங்களுக்கான வேலையில் உங்களுக்கான தொழிலை நீங்கள் உருவாக்குறீங்க பார்த்தீங்களா, அப்போ சுறுசுறுப்பாக நீங்கள் பண்ணுங்கள். இவன் 8 ஹவருக்கு என்னடா எனக்கு 10,000 சம்பளம் தவறியா, சரிப்பா நான் 10,000 சம்பளம் 8 ஹவர் என்னோடய வேலை, அதோடு முடிச்சுட்டு ஓட்டிட்டு போயிடுங்க. நீ 8 ஹவர் வேலை செஞ்சிடா, 10,000 சம்பளம் கிடைக்குது ஒரு மாதத்துக்குன்னா, நீ 15 மணி நேரம் வேலை செஞ்சனா 15,000 சம்பளம் அப்படின்னு ஒரு கான்செப்ட் கொண்டு வராங்க பார்த்தீங்களா. அது எதனாலனா, நீ 15 மணி நேரம் நீ வேலை செய்கிறியா, உனக்கு அந்த திறமை இருக்கா இல்லை சோர்ந்து போறியான்றதை உன்னை வந்து செக் பண்ணுறான். உனக்கு 5,000 எக்ஸ்ட்ரா கொடுக்கணும், நீ என்ன பண்ணுவேன்? 8 மணி நேரத்தை வந்து 10 ஒரு 15 மணி நேரம் எக்ஸ்ட்ரா வேலை செய்யணும்னா ஒரு 7 மணி நேரம் உன்னை எக்ஸ்ட்ரா அவன் வேலை வாங்குறான் பார்த்தீங்களா. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 8 மணி நேரம் வருதுன்னா உனக்கு 10,000 சம்பளம். நீ 15 மணி நேரம் வேலை செஞ்சனா 18,000 சம்பளம்னுவான். 18,000 வச்சுங்க. எப்படி இப்போது 20 மணி நேரம் செஞ்சுன்னா 20,000 சம்பளம் அப்படின்னு. நீங்கள் வந்து ஒரு 15 மணி நேரம் வேலை செஞ்சுன்னா உங்களுக்கு 18,000 சம்பளம் அப்படின்னுவான். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவான், நீங்கள் 15 மணி நேரம் 16 மணி நேரம் வேலை செய்யுங்க, அப்போ தான் இந்த சம்பளம்னுவான்.
அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், 17 மணி நேரம் வேலை செய்யுங்க. அப்புறம் தான் வந்து அது 15,000 சம்பளம். அந்த 15,000 அப்படியே மெயின்டெயின் பண்ணிட்டே வருவான். உங்க டைமிங்க எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டே வருவான். அப்போ 20 மணி நேரம் வேலை செய்யுங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து ரூ. 20,000 சம்பளம்னு ஒரு பெரிய பல்க்கான ஒரு ஆஃபர குடுப்பான். அப்போ நீங்க என்ன பண்ணுவீங்க, உங்க 8 மணி நேரம் வேலத்த விட்டு ஒரு 12 மணி நேரம் எக்ஸ்ட்ரா அவனுக்கு செஞ்சு ரூ. 20,000 வாங்குறதுக்குள்ள, இது சும்மா தோராயமா சொல்றேன். ரூ. 20,000ன்றது ரூ. 1,00,000 ரூ. 2,00,000 அந்த மாரி டார்கெட் வச்சிருப்பான்னு வச்சுக்கங்க. ரூ. 20,000க்கெல்லாம் 18 மணி நேரம், 20 மணி நேரம்லாம் வேலை செய்றதுக்கு அ வாய்ப்பு கிடையாது. ஏன்னா 4 மணி நேரமா தூங்குவான் மனுஷன். அவன் சாப்பிட தேவையில்ல, வெளிய போக தேவையில்ல, வர தேவையில்ல, கெள இவனுக்கே வந்து சொந்தம். கடைசியில அப்படிதான் கொண்டு வருவானுங்க. அதனால இவனுங்க டார்கெட் கொடுக்குறதெல்லாம் பத்திலாம் இது பண்ணி, "யோவ்! எனக்கு 8 மணி நேரம் வேலையா? 8 மணி நேரம் என்ன சம்பளம்?" அத பார்த்துக்குங்க. உங்களுக்கு தேவைப்பட்டா, உங்களோட சொந்த முயற்சியில தனியா ஏதோ ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சு, அந்த 8 மணி நேரத்துலருந்து ஒரு 4 மணி நேரம் எக்ஸ்ட்ரா வந்து உங்க பிசினஸ்ல வந்து நீங்க ஒரு கவனம் செலுத்துங்க. அப்பதான் நீங்க வாழ்க்கையில முன்னேற நீங்க அடுத்தவன ஒரு ஒரு இதுல சொன்னாங்க, ஒரு ஒரு யூடியூப்ல ஒருத்தனுக்கு கை கட்டி வேலை செய்றவன் எல்லாமே முட்டாளு. அவன்லாம் வந்து எதுக்குமே லாய்க்கி போடாதவன் அப்படின்னு சொன்னாரு அவரு. இப்ப யாருமே கை கட்டி வேலை செய்யணும்னு யாருமே நினைக்கலங்க. எல்லாருக்குமே சொந்த தொழில், எல்லாமே சொந்த சொந்தமா பண்ணணும். 4 பேர் வேலை செய்யணும். அந்த மாரி தான் இருக்காங்க. ஆனா அது எல்லாருக்குமே அமையாதுல்ல. எல்லாருமே வந்து ஓனரா ஆவு அப்படின்னா, எல்லாருமே ஓனரா இருந்தா வேலை செய்றது யாரு? அதுக்குன்னு ஒரு ஆள் இருக்குல்ல. அந்த வேலை செய்றவங்களுக்கு கூட நியாயமா நடந்துங்கன்றேன். தேவையில்லாம ஒரு டார்கெட் குடுத்து, இந்த டார்கெட்ல நீ 8 மணி நேரத்தில முடிக்கிற வேலைய, 12 மணி நேரத்தில முடிக்கிற வேலைய நீ 7 5 மணி நேரத்தில முடிச்சன்னா, இந்த அ 5 மணி நேரம் முடிக்கும்போது உனக்கு என்ன சம்பளம்? ஒரு ரூ. 500 சம்பளம் வச்சுக்கங்க. அத வந்து நீங்க 12 மணி நேரம் முடிக்கிற இப்போ ஒரு 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 பார்சலோ ஒரு ஒரு குறிப்பிட்ட தூரம் போறீங்க. ஒரு 30 பார்சல் குடுத்துட்டாங்க உங்களுக்கு. அந்த 30 பார்சல வந்து ஒரு காலைல 8 மணிக்கு குடுத்துட்டு ஒரு 1 மணிலாம் முடிச்சிருப்பா என் ஷிஃப்ட்ல. இந்த 30 பார்சல. முடிச்சிட்டேன்னா, உனக்கு வந்து ஒரு 30 பார்சலுக்கு ஒரு ரூ. 1000 கிடைக்குதுங்க. அந்த ரூ. 1000 ஒரு நாளைக்கு 12 மணிக்குள்ள. அப்ப என்ன பண்ணுவீங்க? 30 பார்சலா? டக்கு 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 டக்குன்னு உங்களோட மூளைய வந்து எ தூண்டுறான். ஆசைய தூண்டுறான். தூண்டி என்ன பண்றீங்க? உங்களுக்கு அந்த தெரியாத அந்த கொரியர் மாரி போறாங்க பாத்தியா? Zomato, Swiggy, இந்த Flipkartலாம். அவன் அவன் இங்க இந்த இது அது இருக்குது அப்படி அவன் வந்து ஒரு 1 மாசம் வந்து அந்த ரூட்ட கத்துக்கிறான். அந்த ரூட்ட கத்துக்கிட்டு அந்த 1 மாசம் வந்து அத்துப்படி ஆகுறான். ஆனா உங்களோட திறமைய உங்கள உருவாக்குறான். ஆனா அந்த திறமையில அவன் எவ்வளோ பெரிய லாபத்த சம்பாதிக்கிறான் உங்களுக்கு தெரியுமா? பெரிய ஸ்கேம்ங்க அது. இந்த கார்ப்பரேட் கம்பெனிக்காரனுங்கலாம் பண்றதெல்லாம். அதெல்லாம் நம்பிக்கின்னு மக்களாகிய நீங்கலாம் வந்து போயிட்டு அதில வீழ்ந்து வீழ்ந்து இப்போ ஒரு பொருள் வாங்க போறீங்கன்னா, ஒரு நல்ல பொருள கையில புடிச்சு, இந்தா இது நல்ல இந்த கயிறு ஒரு கயிறு மாட்டுக்கு வாங்க போறோம். இல்ல ஒரு இது புடவ வாங்க போறேன். அவன் புடவைய கையில புடிச்சு அவன் படத்துல காட்டுறான். படத்துல காட்டுனோனே அத பார்த்து நீங்க ஆர்டர் பண்ணிர்றீங்க. ஆனா வர்றது ஃபேக்கா இருக்கும். உள்ள பார்த்தீன்னா, அழுக்கு துணி. நானே பார்த்துருக்கேங்க. என்னோட அனுபவத்துல சொல்றேங்க. நான் அனுபவம்ன்றது இது வந்து நான் வந்து கடைசியா சொல்றேன். என்னோட என்னோட வைரப்பாறு யூடியூப் சேனல்ல நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நல்ல நல்ல விஷயமா வரும். நல்ல அனுபவமான ஒரு இதுதான் வரும். உண்மையான இதுதான் வரும். எதுவுமே ஃபேக்கா வராது. அந்த அமேசானு, இந்த Flipkartலாம் வருது பார்த்தீங்களா? உள்ள ஒரு கல்லு வச்சு அமுச்சு விட்ருவானுங்க. அதுக்கப்புறம் லேப்டாப்புன்னுவாங்க. சைடுல சார்ஜர வச்சு, இந்த டைல்ஸ் கல்ல வச்சு அந்த மாரி அமுச்சு விட்ருவானுங்க. அப்புறமேட்டு 3 துணி இந்த மாரி துணி கலரு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, அ இந்த மாரி 100 ரூ. 1000 இந்த 3 சட்டை வாங்கினீங்கன்னா, இந்த 3 கலர்ல வரும். சூப்பரா இருக்கும் அப்படின்னு ஒரு இதுவா போட்டு காட்டுவாங்க. அத நீங்க பார்த்து ஆர்டர் பண்ண உடனேயும், உள்ள வந்து ஒரு அழுக்கு துணி, ஒரு கிழிஞ்சு போன துணி, இல்ல வேஷ்டியோ, புடவையோ வச்சு, உங்களோட வீட்டுக்கு அட்ரஸ் அனுப்பிச்சுட்டு, கேஷ் ஆன் டெலிவரி நீங்க என்ன பண்ணுவீங்க? கேஷ் ஆன் டெலிவரி ரொம்ப உஷாரா இருப்பீங்கன்னு நெனைப்பேன்.
அந்த பார்சல் கொடுக்க வரவர் வந்து அவரும் ஒரு கார்ப்பரேட் கம்பெனியில் ஒரு அடிமையாக தான் இருப்பார்னு வச்சிங்களேன். அடிமையானா அதான் வேலை செய்கிறவங்க தான் அடிமை தான். கார்ப்பரேட் கம்பெனிங்க எல்லாமே அடிமை தானே இப்போ. அவர் வந்து ஒரு டூ வீலரில் எடுத்துன்னு வந்து உங்கள்கிட்ட கொடுக்கும்போது நீங்கள் என்ன பண்ணீங்க? வந்துச்சுப்பா, ஓகேப்பா, இந்த 1000 ரூபா கொடுத்துட்டு வாங்கிட்டு வீட்டில் போய் பிரிப்பீங்க. வீட்டில் பார்த்தா பிரித்து பார்த்தா ஒரு அழுகு துணியாக இருக்கும். நீங்கள் அந்த வெப்சைட்டில் ரிட்டர்ன் பண்ணணுன்னு தேடினா அந்த வெப்சைட்டே கிடைக்காது. அந்த மாதிரிலாம் இருக்குங்க. கொஞ்சம் தெளிவாக இருந்துங்க. மேக்சிமம் நீங்கள் வந்து உங்களுக்காக வேலை செய்யுங்க. உங்களுக்காக, உங்களோட குடும்பத்துக்காக எவ்வளோ வேணாலும் ஓடுங்க, ஒழிங்க. ஆனால் கார்ப்பரேட் கம்பெனிக்காரன் ஒரு டார்கெட் கொடுக்குறான்னா அந்த டார்கெட் நம்பி ஏமாந்துடாதீங்க. அந்த டார்கெட்டு ஒரு நாளைக்கு உங்களுக்கு 1000 ரூபா இந்த இந்த ஹவரில் முடித்தா உனக்கு 1000 ரூபானா, உனக்கு 8 மணி நேரத்தில் வேலை செய்கிற வரைக்கும் 1000 ரூபானா, நீ இன்னும் 4 மணி நேரம் வேலை செஞ்சால் 2000 ரூபா தரணும்னா அதை நம்பி ஏமாந்துடாதீங்க. அந்த 1000 ரூபா போதும், அதோடு வந்துடுங்க. உங்களோட என்ன சொல்லுவாங்க, உங்களோட திறமைய இவன் 8 மணி நேரம் வேலை செய்கிறத 8 மணி நேரம் 14 மணி நேரம் வேலையை 8 மணி நேரத்தில் முடிக்கிறான்றது தான் அவன் வந்து உறுதிப்படுத்திக்கிட்டு, அதுக்கப்புறம் வந்து தான் உங்களுக்கு வந்து 16 மணி நேரம் வேலையை 8 மணி நேரத்தில் முடித்தாலும் 1000 ரூபா தான் உனக்கு சம்பளம் அப்படின்னு கொண்டு வரும்போது வயிற்றுல வாயிலாம் அடிச்சுக்கின்னு உங்கள் உடம்ப வீணாக்கி அவனுக்காக நீங்கள் போய், ஆனால் அவன் கோடி என்ன சொல்லுவாங்க, ரஜினி படம் எடுப்பான். இந்த இவன் லைக்கா ஃபிலிம்லாம் எங்கேருந்து வரானுது, அவன்லாம் எங்கேருந்து பணம் வருதுன்னே தெரிலங்க. அந்த இலங்கையவே காலி பண்ணிட்டானுங்க. லைக்கா இலங்கையே வறுமையில் 1 கிலோ அரிசி 1500 ரூபா, ஒரு பால் 150 ரூபா, தண்ணி கேனை 100 ரூபா, அந்த மாரிலாம் வாங்கிக்கிட்டு பெட்ரோலுக்கு அப்படி லைனில் நிற்கிறாங்க. ஆனால் லைக்கா படம் எடுக்கிறவன் இந்த தமிழ்நாட்டில் வந்து இத்தனை கோடி கொடுத்து படம் எடுத்துன்னுக்குறாங்க. எப்படிங்க? கொஞ்சமாக யோசித்து பாருங்கள். எல்லாத்தையும் நம்மளை வந்து கார்ப்பரேட் கம்பெனிக்காரன் விற்றுட்டு போகிறானுங்க. சிந்திச்சு செயல்படுங்க. இவங்களுக்கு என்ன சொல்லுவாங்க, ஓட்டு போடுறது வந்து மனுஷனாக நினைக்கிறவங்களுக்கு ஓட்டு போடுங்க. மிருகமாக இருக்கிறவங்களுக்கு ஓட்டு தயவுசெய்து போட்டுறாதீங்க. இதுக்கு மேலே நீங்கள் காங்கிரஸ் போடுங்க, பிஜேபிக்கு போடுங்க, ஏடிஎம்கே போடுங்க, டிஎம்கே போடுங்க. இப்போ புதுசாக வந்துக்கிறாரு பாருங்க இவர் விஜய், அவருக்கு வந்தாலும் போடுங்க. அஜித் அடுத்தது அஜித் வந்தால் போடுங்க. சீமானுக்கு போடுங்க. நம்ம கேப்டன் விஜயகாந்த் இருக்கார் பார்த்தீங்களா, அவருக்கு போடுங்க. திருமாவளவனுக்கு போடுங்க. நீங்கள் உங்கள் ஓட்டை யாருக்கு வேணாலும் போடுங்க. ஆனால் நல்லவங்களாக பார்த்து கரெக்டாக தேர்ந்தெடுத்து போடுங்க. சிந்தித்து செயல்பட்டு போடுங்க. இது என்னோட தாழ்மையான வேண்டுகோள். எல்லாமே வந்து கார்ப்பரேட்டோட கைக்கூலியாகி நம்ம கண்ணே கார்ப்பரேட்டோட முதல் குறிக்கோள் என்ன தெரியுமா, உங்கள் கண்ணை உங்கள் கையை வச்சே குத்த வைப்பான். எப்படி சொல்கிறேன்னு நீ யோசிக்கலாம். உங்கள் கண்ணை உங்கள் கையை வச்சே குத்த வைப்பான். நான் எப்படிறா அது, நம்ம கை நம்மக்கிட்ட இருக்குது, நம்ம கண்ணு நம்மளே எப்படி குத்திப்பான்? மூளை செயலில் இருக்கும்போது உங்கள் மூளையை அவன் வந்து பிரெயின் வாஷ் பண்ணி உங்கள் கண்ணை உங்கள் கையாலே குத்த வைப்பான்னு பார்த்தீங்களா, அதுதான் கார்ப்பரேட்டரோட மூளை. அந்த 4 திருடனுங்க சொன்னோம் பார்த்தீங்களா, அந்த 4 திருடனுக்கு இவனுக்கு 4 கோடி திருடனுங்களுக்கு சமம் இவனுங்க கார்ப்பரேட் கம்பெனிக்காரங்கள. அதனால் கார்ப்பரேட் கம்பெனிக்காரங்களுக்கு இவ்வளோ தானே வேலை செய்வேன். நீங்கள் ஒரு இந்த கம்யூனிஸ்ட் கட்சின்னு இருக்குது பார்த்தீங்களா, 8 மணி நேரம் வேலை, இதுதான் ஏன் செய்வேன், 8 மணி நேரம் கூலி. ஆனால் அதை மீறி 12 மணி நேரம் 10 மணி நேரம் ஒரு அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணே வந்து 14 மணி நேரம் 15 மணி நேரம் கொண்டு வர போகிறாங்க. இதுக்கு மேலே இந்த கார்ப்பரேட் கம்பெனிக்காரங்களாம் வந்து கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்க ஒருத்தங்க இருக்கிறாங்கன்ற ஒரு இதுவே இல்லாமல் அழிச்சிட்டாங்க. ஏன்னா இந்த கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்க கூட இப்போ போராடுறதுக்கு கூட கொஞ்சம் இதுவாக இருக்குது.
அவங்க போராடுறது கூட வெளியே தெரிய மாட்டுது. கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்க இந்த தொழிலாளர்களுக்கு அவ்வளோ இதுவாக போராடுவாங்க. அந்த கார்ப்பரேட் கம்பெனிக்காரங்களை விட்டுட்டு அவங்கள என்ன வாயாடுங்க அவங்க இஷ்டப்பட்டு தான் வேலை செய்கிறாங்க. நீங்கள் என்ன வந்து இங்கே வந்து சோப்பு கடை வச்சுக்கின்னு வந்து இது பண்ணிட்டீங்க அப்படின்னு அவங்கள வந்து ஒரு இது பேசி அனுப்புகிற மாதிரி இருக்குது. அதனால் நம்ம மக்களாகிய நாம்ளே திருந்த விட்டால், அதாவது குடியை கெடுக்கும், குடிப்பழக்கம் உடல் நலத்தை கெடுக்கும், புகை பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும், புகையிலை போடுவது புற்றுநோயை உண்டாக்கும்னுவாங்க. இதெல்லாம் வந்து கவர்மெண்ட் வந்து இந்த சினிமா தேட்டரில் போடுவாங்க, அந்த சிகரெட் படத்தில் போடுவாங்க, என்ன சொல்லுவாங்க, இந்த பீடி படத்தில் போடுவாங்க, எல்லாம் போடுவாங்க. ஆனால் படத்தை போட்டு அதை அப்படியே விற்பாங்க. ஏன்னா அவங்க உங்கள் இஷ்டம்பா, நீங்கள் குடித்தா குடிங்க, குடிக்காட்டி தான் படத்தை போட்டேன் இதுமாரி வியாதி வரும், நீ குடித்தா குடிக்காட்டிப்ப. இந்த கார்ப்பரேட் கம்பெனிக்காரங்களோட இதுவும் அதே மாதிரி தாங்க, புற்றுநோய் மாதிரி தான். கொஞ்சம் கொஞ்சமாக அரிச்சு அந்த புற்றுநோயாவது ஒரு 20 வருஷம் 30 வருஷம் வாழ்ந்த பிறகு தான் வந்து நம்மளை வந்து பெருசாக உருவாகி சாகிற அளவுக்கு கொண்டு வரோம். இந்த கார்ப்பரேட் கம்பெனிக்காரன்ற ஒரு புற்றுநோய் பார்த்தீங்களா, நீ எந்த நேரத்தில் போவான்றது தெரியாமல் போக வச்சுருவானுங்க. அந்தளவுக்கு டிப்ரெஷன் ஆக்கி உங்களை டென்ஷன் ஆக்கி உங்களுக்கு மன உளைச்சலுக்கு உண்டாக்கி இதெல்லாம் எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரிலங்க. நாட்டு மக்கள், அதாவது இந்த நாட்டு மக்களும் நாசமாகி போட்டோன்னு ஒரு சினிமா பட வசனம் இருக்க மாதிரி நம்மளே தாங்க நாசம் பண்ணிக்கிறோம். இதுதான் உண்மை. பிடிச்சிருந்தால் இந்த வைரப்பாறை யூடியூப் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வைரப்பாறை யூடியூப் சேனலில் கொஞ்சம் சிந்தித்து செயல்பட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா ஃபுல்லாக அனுபவப்பட்ட ஒரு இதுவாக தான் சொல்கிறேன். இதோடு நல்ல கருத்துலாம் வரும். இதெல்லாம் நீங்கள் வந்து கேட்குறீங்க. நான் இந்த இருட்டு உலகத்தை பார்ட் 16 பார்ட் 16 பாகம் 16 இது வைரப்பாறை யூடியூப் சேனல். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், இரவு வணக்கம். மக்களே, வாழ்க வளமுடன். இந்த கார்ப்பரேட் கம்பெனியை நம்பி ஏமாறாது இருக்கணும் நம்மிடம். அதுதான் நம்மளோட உரிமை. நன்றி, வணக்கம்.